குளிர்சாதன அறையில் சொகுசாக அலுவலக வேலையும் நிரந்தர வருமானமும் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. ஆதரவற்ற சிறார்கள் இல்லத்தை பராமரிக்க எனக்கு அழைப்பு வந்தது. 10 ஆண்டுகள் கழிந்தன. நானே சுயமாக ஆதரவற்ற சிறார் ஆசிரமத்தை அமைக்க எண்ணம் கொண்டேன். என் கனவை நனவாக்கும் பொருட்டு எனக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தை விற்று ஒரு ஆசிரமம் அமைத்தேன். ஆசிரமத்தை பராமரிக்கும் செலவிற்காக ஒரு பண்ணையையும் அமைத்தேன். முன் அனுபவம் கை கொடுத்ததால் ஒரே பொருளில் முதலீடு செய்யாமல் ஆடு, மாடு, ஆங்சா, பாங்கோழி, கொளிஞ்சி பழம், ஊசி மிளகாய் என வகைப்படுத்தினேன். வெற்றிலை பயிரிட்டால் வருமானத்தை மேலும் பெருக்க முடியும் என கண்டறிந்தேன். வானொலியில் செக்குன் கடனுதவி பற்றி அறிந்து சீட் எனும் இந்திய தொழில் முனைவர் உருமாற்ற சிறப்பு செயலகத்தின் உதவியை நாடினேன். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 21,000 இந்திய தொழில் முனைவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதாவது 270 மில்லியன் வந்து பெற்றுக் கொடுத்துருக்கோம். இந்த 270 மில்லியன் பார்த்தீங்கன்னா 1000 வெளியிலிருந்து 1 லட்சம் வெளியிருக்கு அவங்க அப்ளிகேஷன் போடலாம். இவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும், எப்படி நம்ம அணுகலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சீட் ட்ரைனிங் சீரிஸ் சொல்லிட்டு ஆடத்தொழில் ரீதியில் வந்து நிறைய பயிற்சி பட்டறை வந்து செஞ்சுட்டு வரோம். ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணுவாங்க, நம்மளை வந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு தகுந்த அட்வைஸை நம்ம கொடுத்துட்டு அதுக்குள்ள அப்ளிகேஷனை நம்ம ரெடி பண்ணுவோம். குறுகிய காலத்தில் கடனுதவி கிடைத்ததால் வெற்றிலையை பயிர் செய்தேன். நல்ல விளைச்சலும் மனதிற்கு நிறைவும் கிடைத்தது. அரசாங்கம் கை கொடுத்ததால் தொழிலை விருத்தி செய்து 20 குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு என்னால் உறுதியான அடித்தளம் அமைக்க முடிந்தது. என் மீது நம்பிக்கை வைத்த மலேசியாவிற்கு நன்றி.